அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 14ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சர்ச், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், டைனமிக் ப்ராப்ளம், நெட்வொர்க் அனாலிசிஸ். இதுதான் மேஜர் கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இமிடியேட்டாக இந்த யூனிட்டை படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான கொஷின் செட்டிங் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேஸும் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸை வேறு லெவலாக கொடுத்துட்டு வரேன் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட. ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ வித் 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்கலையோ என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847 இதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ நேற்று வந்து ஒரு பிக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா கால அவகாசம் கொடுங்க, நியூ சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆட் ஆகிருந்தது, அதை படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு கோர்ட் அப்பீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது கோர்ட் ஆர்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அதை பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு தான். பட் நம்ம இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரலை. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக வந்து நம்பிக்கிட்டு நம்மளுக்கு டைம் இருக்குன்ற மாதிரி இருந்துட்டு வேணாம். இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 20 டேஸ் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டீட்டெயில் சொல்யூஷன் புத்தகம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஜெக்ட் தொடலை அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற 20 டேஸ்க்கு படிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பீங்கள்ல, இந்த ஒரு புத்தகம் போதும். நீங்கள் படித்தா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க. அந்தளவுக்கு இதில் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஷின் செட்டிங்ஸ் வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு டைம் கிடைக்குது, இப்போது இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னும் டைம் கிடைக்குதுன்னா செம்மையாக இருக்கும். வேறு லெவலாக இன்னும் நல்லா பொறுமையாக படித்து சப்ஜெக்ட் கற்றுக்கலாம். இந்த ஒரு புத்தகத்தை நல்லா படித்தா போதும். டெய்லி டெஸ்ட் கொஷின்ஸ் போடுறேன், டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். சார் இந்த 40 டேஸ் ஸ்டடி பிளானில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எங்களை கன்டினியூ பண்ணுவீங்களா, இன்கேஸ் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால்? அது சொல்ல முடியாதுங்க. நான் போட்ட பிளான் என்ன, ஜஸ்ட்டு 40 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு டிஆர்பி முடிச்சு கொடுத்துருவோம். அதே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. போயிட்டு வேறு லெவலாக பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. சாதாரணமாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க மெட்டீரியல் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா வெளில சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு எல்லா பேருமே வெளில கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய இன்ஸ்டியூட்டில் வாங்கியும் அவங்க இன்ஸ்டியூட் பிள்ளைங்களுக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த தவறை பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு பொருள் வருது அப்படின்னா நீங்கள் அந்த புத்தகத்தை வந்து என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் உட்காந்து படிங்க, நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் கற்றுக்குங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை நிறையா தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ அது இருந்துட்டு போட்டும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த தப்பு பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி இருந்துட்டு போட்டோம். நிறைய இந்த புத்தகம் வந்து வேறு லெவலுங்க. இந்த புத்தகத்தை வந்து பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும், இந்த சிங்கிள் புத்தகம் எப்படி இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலாக இருக்கும். 10 யூனிட்டும் போட்டு அடித்து நொறுக்கியிருப்பேன். ஸோ எந்த ஏரியாவும் மிஸ் ஆகிருக்காது. சாதாரண விஷயம், அதாவது எவ்வளோ கண்டென்ட்டை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மெட்டீரியல் எங்கெங்கே வாங்கி படிச்சிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே அந்த ஒரு புத்தகத்துக்கு சமங்க. சும்மா வேறு லெவலாக ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ வாங்கி ரிசீவ் பண்ணவங்களாம், சார் ரொம்ப நன்றி சார், லாஸ்ட் மினிட்ஸ்க்கு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்களே சார், அதுவே பெரிய விஷயம் சார், உங்கள் ஒர்க்குக்கு பயங்கர எஃபோர்ட் போட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு என்னை நெகிழ்ச்சி போயிட்டீங்க. அந்த அளவுக்கு இருந்தது எனக்கு ஒவ்வொரு விஷயமும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ண போகிறேன். எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். டிஎன் செட்டுக்கு, சிஎஸ்ஆர் எக்ஸாம், யூஜிடிஆர்பி. ஸோ வேறு லெவலாக பண்ண போகிறேன். ஆல்ரெடி காலேஜ் டிஆர்பி 200 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ரெடி ஆகிடுச்சு. அந்த புக்லெட் ஈவினிங் ஷோ பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கிக்கோங்க. செம்மையாக இருக்கும். இந்த 200 ப்ராப்ளம்ஸில் மொத்தத்தையும் முடிச்சிடலாமா? கண்டிப்பாக முடிக்கலாம். 2 மாதம் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா அடுத்து வர காலேஜ் டிஆர்பி அடித்து நொறுக்கிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ எனக்கு வருத்தமான விஷயம் அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து ஒருத்தருக்கு சேல் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. நீங்கள் படிச்சுட்டு போஸ்டிங் வாங்க. எனக்கு அதுவே போதுமானது. இது வந்து ஒரு வியாபாரமாக பார்க்க வேணாம். ஓகே. இந்த புத்தகம் கிடைக்காதுங்க. அதனால் அதனுடைய ஆர்வம் வந்து வேறு மாதிரிலாம் கொண்டு போகுது. ஸோ அது தப்பு தான். நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஓகே. ஸோ நத்திங் தான். இன்றைக்கான டெஸ்ட்டு டாபிக்ஸ் நம்ம பார்த்துருவோம். சார் இன்றைக்கான டெஸ்ட் இந்த புக்கில் இருக்கா சார்? இது பாருங்கள், ஓஆர் வந்து அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். இது போல் ஓஆர் கொஷின்ஸை நீங்கள் மீட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இருக்கும். ஓஆர்னால் அதுதான் ஓஆர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ வேறு லெவலாக செம்மையாக இருக்கும் கொஷின் செட்டிங்கு. இது ஓஆர் மட்டும் கிடையாது, நீங்கள் 10 யூனிட்டில் எந்த கண்டென்ட்டு கேட்குறீங்க எல்லா ஏரியாவையும் தரமாக செஞ்சு கொடுத்துருப்பேன். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். வாங்கி பார்த்தவங்க எப்படிங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணீங்க, எப்படி இது முடிஞ்சது உங்களால் அப்படின்ற அளவுக்கு தான் கேட்டீங்க எல்லா பேருமே. ஸோ
இது சாதாரண விஷயம் எனக்கு. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள இதெல்லாம் அசால்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இந்த புக்லெட் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ரேஷன் சர்ச் யூனிட்டு. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருப்பேன். என்னென்னா இது ஒரு கரெக்டாக ஒரு டே, ஒரு நைட்டு, ஒரு டே அந்த டைமில் 36 ஹவர்ஸில் ரெடி பண்ணது. ஸோ ரொம்ப எமர்ஜென்சின்றதால முடிச்சு பார்த்தேன். இது ஒரு சிலது மட்டும் கரெக்ஷன் வாங்கி படித்தவங்க ஒரு சிலது ஒரு மைல்டான கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் ரீரைட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதை பார்த்துட்டு சார் இது கொஞ்சம் மாற்றிக்கிங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதை நான் மாற்றிட்டேன். இது வந்து ப்ராபபிலிட்டி கண்டென்ட்டு ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போதைக்கு நான் கை வைக்கின்ற ஏரியா வந்து ஆப்ரேஷன் சர்ச்சு. ஸோ இன்றைக்கான யூனிட் கண்டென்ட் வந்து ஓஆர். ஸோ அதை பார்க்கலாம். இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். ஒரு சிங்கிள் புத்தகம் வந்து உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் தான். ஸோ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஓப்பனாக இருக்குது எல்லாமே. என்னடா ஒரு ஓப்பனாக கொடுக்குறாரு ஒரு சிங்கிள் புத்தகத்தை எப்படா லைஃப் சேஞ்ச் ஆகும், 10 யூனிட்டை எப்படா அடக்குனாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை வாங்கி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அந்த புத்தகத்தில் இருக்கிற கொஷின்ஸ் டைரெக்டாகவும் வரும். நீங்கள் அதில் இருந்து கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அது எல்லாமே டெஸ்ட் பேட்சில் சால்வ் பண்ணும்போது டெஸ்ட் பேட்ச் கொஷின் இன்னும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ நல்லா படிங்க. இன்றைக்கான ப்ராப்ளம் கண்டென்ட் பார்த்துடலாம். The objective of linear programming problem is always minimize maximization, either maximization or minimization, none of the above. ஸோ எல்பிபியை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்வேஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் எந்த டைப்பில் வேணால் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த feasible region ஆஃப் த எல்பிபி ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், கான்வெக்ஸ் செட்டாக இருக்கும். எனி லைன் செக்மெண்ட், எனி டூ பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கனெக்டட் பை லைன் செக்மெண்ட் வித் இன்சைட் ஆஃப் த செட்டாக இருந்தால் தட் ஷுட் பி கான்வெக்ஸ் செட்டு. ஸோ எல்பிபியில் நம்ம இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் feasible region கண்டுபிடிக்கிறச்ச அந்த ரீஜன் ஷுட் பி கான்வெக்ஸ் ரீஜன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு, in a simplex method if all the coefficients are entering variables are less than or equal to 0. ஸோ ஒரு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் entering variable உடைய all the coefficients are less than or equal to 0 இருக்குது. அதாவது Cj minus Zj always less than or equal to 0 வந்தால் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமலாக அண்ட் பவுண்டடாக, அது ப்ராப்ளம் இஸ் இன்ஃபீஸபிளாக, நன் ஆஃப் தி அபவ்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் இஸ் அன்பவுண்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ கடந்த ஈக்குவல் டு 0 பாசிபிலிட்டிஸ்க்கு தான் அது வந்து பவுண்டடாக வரும். ஸோ ஃபீஸபிள் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த டுயல் மினிமைசேஷன் ஆஃப் த எல்பிபி ஆல்வேஸ் என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமைசேஷன் டைப்பாக, மினிமைசேஷன் டைப்பாக, cannot be determinant neither maximum nor minimum. ஸோ dual of the minimization வந்து மேக்ஸிமைசேஷனாக இருக்கும், dual of the maximization வந்து மினிமைசேஷனாக இருக்கும். ஸோ இங்கே மினிமைசேஷன் கொடுத்துட்டா அது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சாதாரண விஷயங்க. நீங்கள் வந்து ஒரு டிஆர்பியை வந்து ரொம்ப மெனக்கெட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு 5 days உட்காந்து அடிச்சிடலாம் இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால். புரியுதுங்களா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எப்படி சார் இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்கிறீங்க? முடியுங்க, சாதாரண விஷயம். நீங்கள் வந்து அதுக்கு எஃபோர்ட் போடுங்க. அது 5 daysனால் அதுக்கான டைம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைம் ஒர்க்கை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் ஸ்பெண்டிங் தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஐடியாஸ் வந்து கொடுக்கும். எப்படி 5 daysல முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றது. ஓகே, இப்போ நான்லாம் உட்காந்துனா ஒரு 6 days உட்காந்து எடுத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான். ஸோ அந்தளவுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அம்மானு உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதுபோல் நீங்களும் உட்காந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆமாம், இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, நம்ம இது இவ்வளோ நாள் மெனக்கட்டமே அப்படின்ற மாரி நீங்கள் யோசிக்க தோணும். ஓகே, பட் நமக்கு டைம் கொடுக்கறது நல்லது தான். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கணும், அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ரொம்ப முடியாதவங்க, படிக்கிறது கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ அவங்களுக்காகனாச்சும் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். விச் மெத்தட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் த சால்விங் எல்பிபி வித் 2 variables. ஸோ 2 variable எல்பிபியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபிக்கல் மெத்தட் தான். சாதாரண கன்ஸ்டன்ஸோடைய வேரியபிள்ஸ்லாம் 2 variable, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் n variable கூட வந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. x1 x2 x3 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 x4 எப்படி கொடுத்தாலும் 2 variable ஃபங்க்ஷனோட கன்ஸ்டன்ஸை கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சாதாரண விஷயம், பார்த்துக்குங்க. சரி, இதெல்லாம் ப்ராப்ளம் கொடுக்க மாட்டிங்களா? பாருங்கள், ப்ராப்ளம் செட்டிங்லாம் வேறு லெவலாக இருக்கும். கொடுக்க போகிறேன். நம்ம ஓஆர் வந்து எல்லாமே வந்து ஒரு கஷ்டமானதாக இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் எவன்டா ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னே ஆன்சர் படிக்கிற மாதிரிலாம் ஒரு சில கொஷின்ஸ்லாம் பயங்கரமாக ஐடியா கொடுக்க போகிறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன் ஆப்ரேஷன் சர்ச்சில், அதையும் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து 1500 வீடியோ கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அது நிறையா இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். த டிஎல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ரிப்பேர்டு வென் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்யூஷன் இஸ் இன்ஃபீஸபிளா, சொல்யூஷன் இஸ் ஆப்டிமலா, சொல்யூஷன் இஸ் ஃபீஸபிள் பட் நாட் ஆப்டிமலா, ப்ராப்ளம் இஸ் நான் லீனியரான்னு சொல்லி கேட்குறாங்க. டுவெல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்போ எடுப்போம்னா, என்னுடைய எல்பிபியில் சிம்ப்ளெக்ஸ் டேபிளோடைய சொல்யூஷன்ஸ் வந்து இன்ஃபீஸபிளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டுவெல்ல போய் தேடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகே,
நெக்ஸ்ட் an integer programming problem different from LPP because of என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. the variable must be taken only in the integer format. ஸோ அது ரொம்ப சாதாரண விஷயம், நமக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் டைனமிக் ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டிவிடெண்ட் கான்கர் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமிலிட்டியா, பிரான்ச் அண்ட் பவுண்டடா அண்ட் கிரீடி மெத்தடான்னு சொல்லி கேட்குறாங்க. த டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமிலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான்-லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஆஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. லீனியர் ஃபங்க்ஷன் இஸ் அப்ஜெக்டிவ் கன்ஸ்டன்ஸ், அப்புறம் நான்-லீனியர் அப்ஜெக்டிவ் அண்ட் நான்-லீனியர் கன்ஸ்டன்ஸாக இருக்குமோ ஒன்லி குவாட்ரடிக் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸாக, இன்னொரு சாய்ஸ் நோக்கம் தான் ஒன்லி கியூபிக் அப்ஜெக்டிவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான்-லீனியர் அப்ஜெக்டிவ் அண்டு நான்-லீனியர் கன்ஸ்டன்ஸ் தான் நான்-லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். அதாவது வேரியபிளுடைய டிகிரிஸ் வந்து லீனியராக இருக்காது. ஸோ வந்து குவாட்ரடிக் ஃபார்மேட்டில் ஓடியாந்துடும். ஹையர் ஆர்டருக்கும் கொண்டு போகலாம். பட் நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து குவாட்ரடிக் ஆர்டரில் தான் பார்த்துருக்கோம். அதுதான் நான்-லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் நம்ம மேக்ஸிமம் சால்வ் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மேக்ஸ் ஃப்ளோ அண்ட் மின்கட் தேரம் ரொம்ப முக்கியமான தேரம். மேக்ஸ் ஃப்ளோ அண்ட் மின்கட் தேரம் இது யார் கொடுத்தாங்கன்றது தேரம் நேம்டு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் மேக்ஸ் ஃப்ளோ அண்ட் மின்கட் தேரம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். த மேக்ஸிமம் ஃப்ளோ இஸ் நெட்வொர்க் ஈக்குவல்ஸ் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. த சம் ஆஃப் ஆல் ஃப்ளோஸா, த மினிமம் கட் கெப்பாசிட்டியா, மேக்ஸிமம் கட் கெப்பாசிட்டியா, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் கியூப்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தேர்த்த பொறுத்தளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ மினிமம் கட் கெப்பாசிட்டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரிஞ்சுக்கு படிங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டெஸ்ட் கொஷினும் பாருங்கள். நான் எப்படி டீச் பண்ணுறேன், இப்படி என்ன ஐடியாஸ் கொடுக்குறேன்றதை நீங்கள் டெஸ்ட் கொஷினில் அப்ளை பண்ணிங்கனாவே புரியும். அதே போல் அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கிக்கங்க கையில், செமையாக இருக்கும் அது. அடுத்து என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், த கண்டிஷன் ஆஃப் பேலன்ஸ்டு என்னவாக இருக்கும், டோட்டல் சப்ளை ஈக்குவல் டோட்டல் டிமாண்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சப்ளை ஈக்குவல் டிமாண்டு தான் என்னது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோடைய மெயின் ரோல். இன்கேஸ் அன்பேலன்ஸ்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றிடுவோம். ஸோ பேலன்ஸ்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் விச் அல்காரிதம் இஸ் காமன்லி யூஸ் டு ஃபைண்ட் மேக்ஸிமம் ஃப்ளோ இந்த நெட்வொர்க்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபோர்டு ஃபால்கனர்ஸ் அல்காரிதம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டு. ஓகே. அதே போல் நீங்கள் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் படிக்கிறச்ச, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஓரியன்டான விஷயங்களை படிக்கிறச்ச அதில் இருக்கிற ஒரு பேசிக் அல்காரிதம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. நான் அது எல்லாமே மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் பேட்சில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு கஷ்டம் வராது, சாதாரணமாக தெரிஞ்சு வச்சுங்க. இன்கேஸ் நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லி அல்காரிதம் ஒர்க்கு, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ மோடி மெத்தடு, அதாவது யூவி மெத்தட்னு சொல்லுவோம், அது மோடி மெத்தடுன்னு சொல்லுவோம். வெஹிக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு, லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஸோ இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதில் எது பெஸ்ட் அப்ராக்சிமேஷனாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதனுடைய ரூல் ஆஃப் அல்காரிதம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நோட்டேஷன்ஸோடு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து 2-3 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இன்னும் நான்-லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கேரோஸ் கண்டக்கர் கண்டிஷன்ஸ், அதாவது கேகேடி மெத்தட் சொல்லுவோம் நம்ம. நெசசரி ஆப்டிமலா, சஃபிஷியன்ட் ஆப்டிமலா, போத் நெசசரி சஃபிஷியன்ட் ஆப்டிமல் ஃபார் த கான்வெக்ஸ் ப்ராப்ளமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் போத் நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் இன் கான்வெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இங்கே கான்கேவ்னு கொடுங்க கேட்பாங்க, மாற்றிடாதீங்க, கரெக்டாக அடிங்க. இந்த டைனமிக் ப்ராப்ளம் ஓவர்லாப்பிங் த சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டு யூசிங் திஸ் ரெக்ரெஷன் ஆஃப் த மெமரைசேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்டர் கூட போக மாட்டோம், அது வேறு கண்டிஷன், இது வேறு கண்டிஷன்ஸ். ஸோ அதனால் நம்ம ரெக்ரெஷன் ஆஃப் மெமரைசேஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் computationally efficient, it's avoid to storing the entire simplex tabular, suitable for large problem, cannot be used to integer programming problem. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம எதில் யூஸ் பண்ணணும், cannot be used to integer programming problem. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கான கண்டென்ட்டு. ஸோ இன்றைக்கான கொஷின்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் சர்ச்சில் வேறு லெவல் கொஷின்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் தட். பயங்கரமாக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் இப்படிலாம் ஓவர் கொஷின் இருக்குமான்றளவுக்கு நீங்கள் ரொம்ப சேலஞ்சாக பார்ப்பீங்க. ஓகே. ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு அது என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.